guys, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது தீபாவளி பலகாரங்கள். ஒரு ஸ்வீட் ஒரு காரம். இந்த ஈஸியான ரெண்டு பலகாரங்கள் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பாதுஷா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாதுஷாக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். மைதா, பேக்கிங் சோடா, கீ, சுகர், கர்ட், மில்க், ஏலக்காய், லெமன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் மைதா சேர்த்துக்கிறேன். ஒரு 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா 1/2 பிஞ்ச் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் கர்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ கீ ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ சுகர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மில்க் வந்து நான் ஒரு 100 ml எடுத்திருக்கேன் சூடு பண்ணி. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இதுக்கு ஆக்சுவலி நம்ம இந்த பாதுஷாக்கு வந்து கண்டிப்பாக வந்து பேக்கிங் சோடா மஸ்ட்டு, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு தட்டை மாதிரி வந்துடும். இந்த பேக்கிங் சோடா போட்டால் தான் உங்களுக்கு நல்லா உள்ள சாஃப்டாக புஃப்னு கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மில்க்கை வந்து கொஞ்சம் அந்த 100 ml கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ நல்லா விரவிக்கோங்க. இதில் ஆயில் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம பிசையும் போது இந்த மாதிரி இழுத்து இழுத்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த உள்ள சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இது வந்து ரொம்ப நேரம் ஊறணும்னு இல்லை, ஒரு 15 to 20 minutes ஊறுனா போதும். நம்ம இப்போ இதை ஊற வச்சுட்டு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 3 கப் சுகருக்கு வந்து நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கிளறிக்கிட்டே வரலாம். இது நல்லா பபிள்ஸ் வரணும். இந்த சுகர் சிரப் வந்து நம்ம நல்லா ரெடி பண்ணியிருந்தால் தான் அந்த பாதுஷாவில் வந்து நல்லா ஸ்வீட்னஸ் ஏறும். இப்போ பபிள்ஸ் வந்தோடனே நம்ம ஏலக்காவை வந்து சேர்த்துடலாம். இது ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இதை தொட்டு பாருங்கள். கொஞ்சம் நல்லா ஜவ்வாக இழுக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த பாதுஷாவில் அது செட் ஆகும். இப்போ நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு 1/2 லெமனை வந்து நம்ம புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ இதை நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் சின்ன சின்ன உருண்டையாக ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக வந்து அதுக்கப்புறம் அதை தட்டிக்கலாம். உளுந்த வடைக்கு ஓட்டை போடுற மாதிரி போடக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக தான் போடணும். ஓட்டை ஃபுல்லாக வந்துடக்கூடாது. லைட்டாக ஓட்டை போட்டுட்டு எண்ணெய் சூடானது ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம சிம்மிலே வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ரௌன் ஆகாமல் இருக்கும். இது மைதான்றதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ரௌன் ஆகிடும். ஸோ சிம்மிலே வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ணணும். இது கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஆனால் சிம்மிலே வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணால் நமக்கு நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ப்ளஸ் வந்து இது நம்ம எவ்வளோ நேரம் அந்த சுகர் சிரப்பில் வந்துட்டு ஊற வைக்கிறோம் அப்படின்றது தான் மேட்டர். ஒரு 1 to 2 hours வச்சுக்கலாம். ஸோ வந்து இது அந்த சுகர் சிரப்பில் வந்துட்டு நல்லா உள்ளே போயிட்டு உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ சிம்லே வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ப்ரௌனாக வரல, நல்ல பாதுஷா கலரில் தான் இருக்குது. ஸோ நான் இப்படி ஒன்று ஒன்றா திருப்பிகிட்டே இருக்கேன். சிம்லே தான் வச்சுருக்கேன். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்தோடனே நம்ம இப்போ இந்த டைமில் வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு 10 minutes தான் ஆகும் நம்ம சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணுறதுனால. பிகாஸ் மைதா வந்து உள்ளே நல்லா வெந்திருக்கணும். அதனால தான் நம்ம சிம்லே வச்சுட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெளியே பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம்.
எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்தாச்சு. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுறேன். ஏன்னா இது வந்து நிறைய நேரம் வந்து அந்த பாகில் போயிட்டு ஊறினா தான் உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் கிடைக்கும். உள்ளேயும் போயிட்டு நல்லா அந்த ஸ்வீட்டாக இருக்கும் பாதுஷா மாதிரி. இந்த மாதிரி நல்லா அந்த சுகர் சிரப்பில் வந்துட்டு அந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாதுஷா வந்து நல்லா டிப் பண்ணுற மாதிரி இது நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. இது நம்ம இந்த ஏலக்காய்லாம் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும், கடையில் இருக்கிற மாதிரியே. இப்போ பாதுஷா ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக கிறிஸ்பியாக. நம்ம இப்போ அடுத்து ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அரிசி மாவு, கடலை மாவு, சால்ட், பெருங்காயம், சில்லி பவுடர், எள்ளு, வெண்ணெய், பொட்டுக்கடலை பவுடர். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் நான் இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 4 கப் சேர்த்துருக்கேன். இப்போ கடலை மாவு சேர்த்துக்கிறேன், 2 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ பெருங்காயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சால்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு 2 ஸ்பூன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் ஒரு 2 ஸ்பூன். வெள்ளை எள்ளு இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் கருப்புக்கு பதிலாக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெண்ணெய் சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வெண்ணெய். பொட்டுக்கடலையை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த பவுடர் இப்போ சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பால்லாம் சேர்த்து பிசையணுன்ட்டு இல்லை, தண்ணி ஊற்றே பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் ரொம்ப குடிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காகவே பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் வந்து ரொம்ப இழுக்காது, ப்ளஸ் வந்து எண்ணெய் வெளியே வராது. ஸோ நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம், இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. நான் வந்து ரிப்பன் பக்கோடா வந்து 2 மாடலில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உருட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பிளெயினாக இருக்கிற இதில் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் இந்த உருட்டினதை அந்த நம்ம எந்த குழலில் வந்து நம்ம முறுக்கு புளி போகிறோமோ அதில் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே எப்படி நம்ம முறுக்கு புளிகிற மாதிரி டைரெக்டாக ஆயிலே புளிஞ்சிடலாம். இது பெருசாக இருக்கும், நம்ம இதை வந்துட்டு நொறுக்கிக்கலாம். இப்போ இதை திருப்பிடுறேன். இது வந்து காரமாக இருக்கும் உங்களுக்கு, ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் இதை வெளியே எடுத்துடுறேன், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் அந்த இன்னொரு மாடல் வந்து ஜிக்ஸாக்காக இருக்கிறதுல நான் வந்து இப்போ ஃப்ரை பண்ணி காட்டுறேன். இதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. 2 மாடல்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் திருப்பி போட்டுடுறேன் இதை. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். சுவையான ரிப்பன் பக்கோடாவும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, பார்க்கவே சாப்பிடவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், காரசாரமாக இருக்கும். இப்போ நம்ம தீபாவளி பலகாரங்கள் 2 பார்த்துட்டோம். ஸ்வீட்டுக்கு பாதுஷா, காரத்துக்கு ரிப்பன் பக்கோடா. ஈஸியாக 2ம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.